எவ்வளோ மரம் வச்சுருக்கீங்க? அது 600 மரத்துக்கு மரம் எடுக்க என்ன செலவு? மரத்தை எடுக்கிறதுக்கே ஒரு அமௌண்ட் ஆகும் சார். எடுத்து ஒரு இடத்துல பண்ணி எங்கே போகிறோம் அவங்க மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 மரம். நாம் அடுத்தது ஒரு 1000 மரம் எடுத்து ஈஸியாக ஒரு அமௌண்ட் எடுக்கிறதுக்கு என்ன செலவாகும்? எடுக்கிறது ஒவ்வொரு மரத்துக்கு மட்டுமே 2000 1500 ஒரு மரத்தை எடுத்து வேலையால் கொடுத்து எங்கள் கூட போகிறது சார். அது வந்து 3 தவணையாக கொடுக்குறாங்க. அது கொடுக்குறதையும் இயற்கையில் ஒன்று, திருப்பி கண்ணு போடுறது ஒன்று, அது பாதுகாக்கிறப்போ பயிரிட ஒன்று, 3 தவணையாக தான் பிரித்து கொடுக்குறாங்க. அது மொத்தமாகவும் கொடுக்குறாங்க. ஒரு ஹெக்டேருக்கு வந்து 1,98,000 கொடுக்குறாங்களா, 1,98,000 கொடுக்குறாங்க. அது வந்து 3 தவணையாக கொடுக்குறாங்க. அதான் கணக்கு தான் எடுத்துக்கிட்டு பேப்பர் தான் சொல்கிறாங்க. நாங்கள் அதை தான் படிக்கிறோம். அதுதான் சொல்கிறோம். இன்னும் வரல கைக்கெல்லாம். இதை வந்து சர்வே பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. கணக்கெல்லாம் எடுத்தாங்க. அதெல்லாம் வந்து இன்னும் நடைமுறைக்கு வரல. இன்னும் யார் வந்து ஏஓ விஓக்கு அடுத்து ஏஓ. இப்போதைக்கு உதவி பண்ணுறாங்க. கேமரா தான் வருது இல்லை. திருப்பி மீட்டெடுக்கணும். இந்த பூமியையும் உங்கள் வாழ்வாதாரத்தையும் மீட்டெடுக்கணும். யாருமே வரல. நீங்க தான் வந்திருக்கீங்க. வேறு எந்த தொழிலும் தெரியாது. விவசாயம் தான் எங்களுக்கு. இனிமேல் எங்கள் பிள்ளைங்க இந்த இதுலையா இதில் 2 ஏக்கர் இருக்குது. டோட்டல் வந்து ஏனாதி கிராமமே வில்லேஜ் ஃபுல்லாகவே தென்னை மரம் தான். ஃபுல்லாகவே 140 ஹெக்டேர் சார். போட்டாலே ஒரு 15 வருஷம் ஆகும் சார். நாங்கள் இயல்பு இருக்குது வந்து விஓலேருந்து எல்லாம் கணக்கை வந்து எங்கள்கிட்ட வாங்கி எழுதுறாங்களுக்கு இப்போ வரைக்கும் ஸ்பாட்டில் யாருமே வந்து பார்க்கல. அப்படியா? இந்த மரம் சாஞ்சு போச்சு. எனக்கு எத்தனை ஏக்கர் பாதிப்பு இருக்கு, இவருக்கு எத்தனை ஏக்கர், இவருக்கு எத்தனை ஏக்கர், ஆள் யாருமே வந்து இந்த மரம் சாஞ்சு இருக்கா, உயிரோட இருக்கா, இல்லை குருத்து இருக்கா, இல்லை தேங்காய் இருக்கா என்னங்கிறது யாருமே வந்து பார்க்கல. சென்ட்ரல் கவர்மெண்ட் கமிட்டி வரும்னு சொன்னாங்க சார். ஆனால் வராமல் அவங்க பார்த்து போயிட்டாங்க. அவங்க நாங்கள் மரத்தையும் அப்புறப்படுத்தி திரும்ப நாங்கள் வந்து இனிமேல் திரும்ப நாங்கள் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு தென்னை வியாபாரியிலேருந்து கூட அங்கே இதுலேருந்து கூட வரல சார். அந்த ஃபார்ம்லேருந்து கூட அவங்க தென்னை வியாபாரிகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கு அந்த ஃபார்ம்லேருந்து கூட இல்லை. வேப்பங்குளத்துலேருந்து கூட இங்கே வந்து யாரும் எட்டி பார்க்கல. நேற்று நாங்கள் தனியார்லேருந்து ஒருத்தர் அழைச்சி கொண்டு வந்து இப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லி நேற்று நடத்துகிறோம். ரிசர்ச்லேருந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 10 கிலோமீட்டரில். தமிழ்நாடு கேரளாவில் தேர்தல் நடந்த போது 5 கோடி ரூபா கொடுத்தாங்க. இங்கேருந்து அங்கே போனது 5 கோடி ரூபா, அங்கேருந்து அவங்க கொடுத்தது 10 1,10,60,000